டு அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருகாப்பித்தலை, கொத்தமல்லி தழை, அரை கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு. ஒரு 100 கிராம் வருங்க இந்த கடல மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 30 கிராம் வருங்க. அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா ஒத்தையாக ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு நம்ம அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்புத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விடலாம். மல்லித்தலையும் கருகாத்தலையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணுங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் அதில் கலந்துருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம தண்ணி தொளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சு தாங்க பிசையணும், ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சின்னதாக ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஊற்றி பிசையணுங்க. பிசைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க. சூடாகிட்டோன்னு எடுத்து நம்ம அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்க ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஊற்றி பிசையும் போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னு இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். போட்டோன்னு மேலே உப்பி வரணும். நீங்கள் என்ன சேஃப் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை சேஃப் வேணாமல் கிள்ளி போட்டாலும் சரி. எப்படி போட்டாலும் இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்தால் போதுங்க. சட்டு ஆகிடுங்க. சீக்கிரமான ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாங்க. நல்ல எண்ணெய் ஊற்றி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. வெங்காயம், கடல மாவு இந்த மாதிரி தாங்க, வேறு எதுவும் நம்ம இதில் சேர்த்துறதில்ல. மிளகாயில் போட்டால் குழந்தைய கடிக்கும் போது மிளகாய் கடிச்சிடுங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க குழந்தைகளுக்காக. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி போடலைங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தீ எரிக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ அடுத்த வீடு போட்டாச்சு. டீ ஒரு அடுப்பில் வச்சுருந்தேங்க. டீயும் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.